இருக்கலாம். கழக பொதுச் செயலாளருடைய எழுச்சி பயணம் 3 நாளாக தொடர்ந்து நடந்து தமிழகத்துல மக்களோட இது எப்படி? என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லைங்க, இது உண்மை. அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணம் அப்படிங்கிறது 3 நாள் தொடர்ந்துக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. அண்ணனுடைய பேச்சு மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம், அவர் சொல்லிட்டு இருக்கிற விதம், அவர் உபயோகிக்கிற அந்த வார்த்தைகள், அது அடிச்சு எப்படியே இருக்கிற பிரச்சனையில இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அடிப்படை உண்மைய எப்படி விளக்கி சொல்லி அதுல இருக்கிற ஒரு இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது அவர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப நெருங்கி, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு ஊரா போய் அவங்கள நெருங்கி பேசி அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த இடத்துல வச்சு போறாங்க? அத்தனை இடங்களில் 234 தொகுதிகள்ல வெற்றிக்கான ஒரு எய்ம் இருக்கும், அதுக்கான முயற்சி இருக்கும். கண்டிப்பாக மெஜாரிட்டி இடங்கள்ல ஒரு கிளியரான கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில கண்டிப்பா திமுக ஆட்சி காலத்துல சம்பவங்களை திரைப்பிரபலங்கள் பெருசாகிறாங்க அப்படிங்கிற விஷயம், திமுக ஆட்சி காலத்துல அதே சம்பவங்கள் நடக்கும் பட்சத்துல அதை பெருசா பேச மாட்டாங்க அப்படின்னு. பெருசா பேசலையா இல்ல பேசவே இல்லையா? பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. இது குற்றச்சாட்டா உண்மையா? உண்மைதான். சோ குற்றச்சாட்டுனா ஒரு அலிகேஷன் மட்டும் இருக்காது இல்லைங்களா? இது உண்மை இல்ல. மக்கள் கேட்கிற கேள்வி அது. மக்கள் ரொம்ப தெளிவாக புரிந்துகிட்ட ஒரு உண்மை இது. மக்கள் மனசுல இது நல்ல ஆழமா பதிஞ்சிச்சு. அதாவதுங்க, எல்லா விஷயத்திலும் இப்போ இதுக்கு மேல பொய் அப்படிங்கறது யாராலுமே தாங்க முடியாது. பொதுமக்கள் எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல இருந்தாலும் இந்த கடந்த 4 ஆண்டு காலத்துல நொறுங்கி போயிருக்காங்க. இது நான் மிகப்படுத்தி சொல்லல. விலைவாசி முதற்கொண்டு, பாதுகாப்பு முதற்கொண்டு, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் முதற்கொண்டு, ஒரு வீடு வசதி, ஒரு வேலை வாய்ப்பு வசதி, ஒரு பாதுகாப்பு, எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாம இன்னைக்கு மக்கள் அந்த வீதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நான் மிகப்படுத்தி சொல்லல, இது உண்மை. இப்படி இருக்கிற நிலைமையில மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசியல் தலைவர், அதுவும் முதலமைச்சராக வெற்றிகரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு 4 ஆண்டு காலம் இவ்வளவு அருமையான ஒரு ஆட்சி பாதுகாப்பு கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கண்டிப்பா முடியும். உங்கள் அரசியல் பயணம் பாஜகவின் தொடங்கியது, அதிமுகவை தொடர்கிறது, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? எதற்காக அப்படிங்கறது நான் எதுவுமே மறைமுகமா நான் பண்ணல. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எடுக்கும்போது நான் வெளிப்படையா மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துகிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்னது போல தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காகவும், தமிழ்நாட்டை மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைஞ்சாதான் அது கண்டிப்பாக முடியும். 2026 அது கண்டிப்பாக நிறைவேறும். அதிமுக சார்பில் ஏதாவது தொகுதியில போட்டியிட வாய்ப்பு பார்த்தீங்களா? அதை பத்தி நான் இப்ப யோசிக்கல. ஏன்னா எனக்கு வெற்றி தான் வேணும். அந்த வெற்றி அதிமுகவுடைய வெற்றியாக இருக்காது, தமிழ் மக்களுடைய வெற்றியாக.